Ustaz Luki dah masuk dalam sini. Kami ada jawab dulu tu dekat dulu mereka mana kamu lagi kamu lagi mari dah mari sama ada detail detail dengan Salafi. Salafi dah masuk ulama. Orang boleh bagi? Ha? Tak ada. Kalau tak ada, teruskan. Ha? Alhamdulillah. அமலே இபாதத் என்பது இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், திக்ர், திலாவத், சதகா, zakat. Ibadat satu, ibadat kita pergi sembahyang, sedekah, pergi haji, bayar zakat, ini sebahagian daripada ibadat. இன்னொன்று இருக்கு, ஆமாலே தாவத். Satu lagi dakwah. நாம் செய்யற 5 அமல்லே ஆமாலே தாவத். Dan dakwah untuk wujud ke 5 amal. அதுபோல 4 மாசம் 40 நாள் குளிச்சு போறது ஆமாலே தாவத். Dari dakwah kita wujud ke 5 amal dan kita keluar 4 hari 3 hari. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது 12 வருஷமா 12 வருஷமா சஹாபாக்கள் செஞ்ச ஒரே அமலே தாவத். 12 tahun sahabat buat hanya amal dakwah. அது நேரத்தில் எந்த ஏவலும் இல்லை, எந்த விளக்கலும் இல்லை. நோ கமாண்ட்மெண்ட்ஸ், நோ ஃபார்பிடன்ஸ். அவங்க ஒன்று செஞ்சது ஒரே தாவத்துடைய கொடுக்கணும். அந்த உள்ளூர் கொடுக்கணும் ulama. Masa tu tuan-tuan tak ada apa usaha. 12 tahun sahabat-sahabat telah dibentuk melalui kerja dakwah. 12 வருஷமா தொழுகை, நோம்பு, எந்த விதமான ஆமாலும் இல்லை. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, எந்த தடுப்பும் இல்லை. அவங்க செஞ்சது ஒரே அமல் என்னன்னா தாவத் அமல். Dan dia kata pada masa tu tak ada apa-apa amal pun tak ada. Segala dia telefon motor. Halo, ada jemaah datang kan? Halo, contoh immigration jemaah utara, itu jemaah. 12 வருஷமா அவங்க செஞ்சது ஆமாலே தாவத். 12 tahun hanya dakwah, tak ada sembahyang, tak ada zakat, tak ada puasa, tak ada amalan-amalan, semua tak ada. எதற்காக? அந்த மாதிரி ஷரியத் படி நடக்கக்கூடியது, அந்த ஆமால்களை ஆமாலை இபாதத்தை செய்யக்கூடிய ஈமானுடைய சக்தி அடைந்து கொள்வதற்காக 12 வருஷம் தாவத்துடைய உழைப்பு செஞ்சாங்க. Jadi dakwah ni dibuat 12 tahun untuk bina iman mereka, untuk bina yakin mereka, untuk memasukkan syariat agama dalam diri mereka. 12 tahun. அவங்க இப்போ அவங்க 12 வருஷம் தாவத் உழைப்பு செஞ்ச பிறகுதான் தொழுகை கொடுக்கப்பட்டது, நோம்பு கொடுக்கப்பட்டது, பாவங்கள் விட்டு விலக்கப்பட்டாங்க. அதனால அது செய்யக்கூடிய அந்த ஈமானுடைய சக்தி அவங்களுக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து நடக்கிறதுக்கு அவங்க லேசா இருந்தது. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம பிறக்கும்போதே முஸ்லீமா இருக்கிறோம். நமக்கு முன்னால் எல்லா ஆமால்களும் இருக்குது. ஆனா அதை செய்யக்கூடிய சக்தி நம்மகிட்ட இல்லை. அதனால பார்க்கிறோம், நம்ம அந்த அமல்களை செய்வதற்காக பார்க்கிறோம், உம்மத்துல ஒரு 20-30% பேர் தான் செய்யறாங்க, மற்றவங்களால செய்ய முடியல. ஏன்? அந்த ஈமானிய தர்பியத் நம்மகிட்ட இல்லை. Jadi sahabat-sahabat 12 tahun
Nabi telah bina iman mereka, yakin mereka, dan masukkan syariat dalam diri mereka. Jadi mereka dapat amal, ya. Sebab apa? Sebab mereka belajar iman dulu, mereka buat usaha iman dulu, kemudian semua syariat, perintah-perintah Allah Ta'ala, perintah-perintah Allah mudah untuk mereka laksana, ya. Tapi kita sekarang ni lahir saja dah jadi Islam, ya, dan lahir saja kita dah jadi Islam. Jadi oleh kerana kita tak buat usaha atas iman, maka hari ini untuk nak mengamalkan fardu, untuk nak mentaati perintah Allah Subhanahu Wa Taala, hari ini telah menjadi susah bagi kita. Hari ini orang tinggalkan perintah Allah dengan mudah sekali, tuan-tuan yang mulia. Sebab hari ini kita tak bina iman kita dulu, usaha atas iman tak dibuat. Jadi semua amalan-amalan fardu yang lain, perintah-perintah yang lain sudah kita tinggalkan. அதனால அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்திருக்கிறான். இந்த காலத்துல நம்ம பிறக்கும்போது முஸ்லிமா பிறந்தோம், ஆனா ஈமானுடைய தர்பியத்து நமக்கு இல்லை. அவங்க ஈமானுடைய தர்பியத்தை அடைந்துதான் ஆமால்களை செய்தாங்க. அதனால நல்லா நமக்கு பெரிய பாக்கியம் முடிஞ்சிருக்கிறான். நமக்கு அந்த ஈமானுடைய தர்பியத்து இந்த தாவத்து மூலமா கிடைக்குது. அதனால இபாதத் செய்யக்கூடிய சக்தி நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. நம்ம என்ன செய்யறோம், தொழுகையை பற்றி இப்ப பேசல, நோம்பை பற்றி பேசல, உம்மத்துடைய நிலைமையை பற்றி நம்மிடத்துல முழு தீனை பற்றி பேச. எதனால இது சப்ஜெக்ட் ஆஃப் தாவத்துடைய அமலுடைய நோக்கம் என்னன்னா முழு தீன் நம் வாழ்க்கையில் வருவது. ஒரு பாட்டு தான் தொழுகை என்பது, நோம்பு என்பது ஒரு பாட்டான விஷயம். இந்த பாட்டான விஷயத்தையே உம்மத்தால செய்ய முடியல. இதனால இந்த தாவத்துடைய நோக்கம் என்ன, முழு தீன் முழு ஷரியத் வாழ்க்கையில் வர்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. அல்லாஹ் நம்பி இறக்கப்பட்டு இந்த காலத்துல சஹாபாக்கள் ஆமாலுக்கு முன்னால கிடைச்ச தர்பியத்தை அல்லாஹ் அமலோட சேர்த்து நமக்கு இந்த தர்பியத்தை இந்த வேலையின் மூலமா கொடுக்கும். Jadi tuan-tuan yang mulia, sahabat mereka belajar iman dulu, bahawa semua syariat dan perintah-perintah Allah mudah untuk mereka melaksanakan. Tapi hari ini kita amalan yang susah boleh kita, bukan saja susah, tapi kita tinggalkan dengan begitu saja. Umat hari ini tinggalkan amalan-amalan perintah-perintah Allah begitu saja, bukan setakat meninggalkan, mereka melanggar lagi perintah-perintah Allah SWT. Itu mudah sekali. Oleh itu tuan-tuan yang mulia, melalui kerja dakwah, melalui usaha dakwah ni yang telah dibina oleh orang tua kita nak mengembalikan balik amalan ataupun usaha betul-betul sahabat buat dulu, ya. Yang ini kita kena buat usaha atas iman, ya, yakin. Bila kita buat usaha atas iman dan yakin, barulah tuan-tuan yang mulia, hari ini kita akan lihat manusia dapat mentaati segala perintah Allah Subhanahu Wa Taala. Manusia akan takut kepada Allah Taala. Hari ini untuk mengembalikan umat ini balik kepada tahap, ya, tahap agama yang ditinggalkan oleh sahabat ataupun Nabi Sallallahu Alaihi Wasallam. Tahap itu sudah bina balik tahap itu, tuan-tuan mulia. Pada hari ini kita kena usaha, ya, kembalikan balik, ya, mulakan balik usaha yang telah tinggalkan oleh Rasulullah Sallallahu Alaihi Wasallam kepada para sahabat. Kita kena buat usaha iman balik. அந்த ஆமாலை தாவத்துக்கும் ஆமாலை இபாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையன் செஞ்சாங்க. முதல் நாள் நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப எந்த ஆமாலும் இல்லை, ஒரே ஆமால் தாவத். நான் என்ன செய்யறது அது நீங்க செய்யுங்க. அபூபக்கர் அவங்களுடைய தெரிஞ்ச மக்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க தோஸ்துகள்கிட்ட போய் உழைப்பு வேலை செஞ்சு 2 நாள்ல 9 பேரை கூட்டு வந்து இஸ்லாத்தை அடைச்சாங்க. இந்த 9 பேரும் எவ்வளவு உயர்ந்த சஹாபாக்கள், சுப்ஹானல்லாஹ். இதுல பல பேர் அஷரத்துல் முபஷரா இருந்தாங்க. இதுல சில பேர் ஹலிஃபாக்கள், பல நாடுகளுக்கு ஹலிஃபாக அனுப்பப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த 9 பேரும் முதல் சப்புடைய சஹாபாக்களா இருந்தாங்க. இந்த 2 நாள் அமல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய கமாய், எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்ணாங்க சொன்னா, அந்த 9 சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கை பூரா எவ்வளவு அமல் செஞ்சாங்களோ, எவ்வளவு தொழுதாங்க,
கொடுத்தாங்க, எவ்வளவு நோவு பிடிச்சாங்க, எவ்வளவு சக்காத்து கொடுத்தாங்க, எவ்வளவு சதகா செஞ்சாங்க, எத்தனை ஜட்ஜுக்கு போனாங்க, எத்தனை போர்க்களை போய் ஷஹீதானாங்க, எவ்வளவு நன்மைகள் செய்தாங்களோ அத்தனை நன்மையும் அபூபக்கர் அது போல கிடைச்சது. ஒருத்தர் 2 நாள்ல எவ்வளவு அமல் செய்ய முடியும்? ஆமாலை இபாதத்துல 2 நாள் எவ்வளவு அமல் செய்ய முடியும்? 2 நோம்பு செய்ய முடியும். அங்கே 10 வந்து தான் தொட முடியும். கூடுதபட்சம் 2000, 200, 300, 500, 1000 நபில் தொட முடியும். சில குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான தஸ்மீ செய்ய முடியும். இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. 2 நாள் அமலுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா தாவத்துடைய இந்த 2 நாளுடைய அமலுக்கு வந்து எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சது. 9 சஹாபாக்கள் முழு வாழ்க்கையில செய்த அத்தனை நன்மை யாரு கிடைச்சது? அபூபக்கர் கிடைச்சது. இந்த தாவத்துடைய சம்பாத்தியங்கள். Abu Bakar radhiyallahu ta'ala anhu, dia bila jumpa Nabi sallallahu alaihi wasallam, Nabi jumpa dia dalam perjalanan, Nabi jumpa dia dan Nabi terus dakwah dia dan tazkir dia dan dia terus masuk Islam. Kemudian Abu Bakar tanya, "Ya Rasulullah, sekarang aku dah masuk Islam, kan? Apa aku dah buat sekarang?" Nabi kata, "Apa aku buat, kita buat. Pergi buat dakwah." Maka dia Abu Bakar pada hari yang sama dia telah pergi dakwah 9 orang. 9 orang sahabat-sahabat. Ada sahabat-sahabat yang ada dakwah termasuk Abdurrahman bin Auf, Sa'ad bin Abi Waqqas, Zubair radhiyallahu ta'ala anhu, siapa lagi? Awal punya orang. Orang yang sahabat-sahabat yang awal 9 orang. Dan mereka lah adalah asyarah mubasyarah, antara 10 orang yang mendapat pengampunan daripada Allah Subhanahu Wa Taala. Jadi tuan-tuan yang beliau bagi tahu dalam 2 hari saja Abu Bakar dia telah buat usaha dan dia dapat 9 orang ni. Daripada 9 orang ni tuan-tuan yang mulia, maka mereka buat dakwah lagi dan mereka dapat amal lagi. Jadi macam inilah benda ni berkembang. Jadi daripada orang sahabat-sahabat ini tuan-tuan yang mulia, berapa banyak pengorbanan yang mereka buat, berapa banyak harta diri, berapa banyak berani mereka telah syahid, dan berapa banyak adalah mereka telah mensyahidkan apa itu dalam peperangan, macam-macam peperangan mereka dah pergi. Ini semua dan amalan-amalan mereka, amalan-amalan mereka, sedekah mereka, infak mereka, pengorbanan mereka, tuan-tuan mulia, sembahyang mereka, Quran mereka, zikir mereka, semua amalan-amalan awal ini tuan-tuan mulia, siapa yang dapat? Abu Bakar. Abu Bakar. Satu orang tak boleh buat amal dalam 2 hari, baru begitu banyak amal yang tak boleh buat. Tapi melalui dakwah, tuan-tuan yang mulia, semua amalan yang akan dapat dari satu orang asbab. Abu Bakar Siddiq radhiyallahu ta'ala. Inilah kekuatan, the power of dakwah. இந்த 9 பேரும் அவங்களை கொண்டு எவ்வளவு தாவத் உலகத்தில் நடந்தது, எத்தனை நாடுகளுக்கு இதாயத்து கிடைச்சது, அதை கொண்டு எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் தீனில் வந்தாங்க. அந்த 9 பேருடைய உழைப்புடைய அத்தனை பங்கு யார் கிடைச்சதுன்னா அதுவும் அவங்களுக்கு தான் கிடைச்சது. இதை போல இது இருக்கிற எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் சொன்னா, நம்முடைய அமல்கள் மிக குறைவுதான், நம்முடைய அமல்கள் குறைவுதான். நாம் இப்படியாக இந்த தாவத்துடைய ஆமால்களை நாம் செய்யும் போது உம்மத்துல பல மக்களுடைய, பல இபாதத்துகளுடைய, பல நன்மையுடைய மக்களாக நாம் ஆகும். நம்முடைய பட்டோலைகள் இருக்குது, என்ன சொல்லப்படுது, ஒரு ஆவியினுடைய பட்டோலை இருக்குது, அது கபருக்குள்ள போனதோடு மூடப்படுது, மௌத்தோடு மூடிது. ஆனா தாயுடைய பட்டோலை எதுவரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் மூடப்படாது. ஏன்? அவர் எவ்வளவு தாவத்து கொடுத்தாரு, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க. இந்த சில்சிலாவாக எந்த அளவுக்கு இந்த தாவத்து போய் சேருமோ, கபருக்குள்ள அவர் தூங்கிட்டு இருப்பாரு, அவருடைய பட்டோலைகள் இருந்து என்ன செய்யும், ஆமார்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது தாவத்து இபாதத்து உலகத்துல நாம இருக்கிற வரைக்கும்
தாவத்து உலகம் இருக்கிற வரைக்கும் இதனுடைய நன்மை நமக்கு என்ன செய்யும் வந்து கொண்டே. Jadi beliau beritahu ganjarannya, kelebihannya buat dakwah. Dia kata, jadi melalui dakwah ni kita buat dakwah, satu orang dia daripada tak sembahyang dia jadi orang yang sembahyang. Kemudian melalui dia, kalau dia orang kaya, dia akan buat apa madrasah, dia akan buat semua amalan-amalan kebaikan dia akan buat. Dan melalui dia tak buat, tapi orang yang di dakwah tu dia buat. Jadi benda ni dia beranak. Kata yang mulia, inilah bila orang ni mati, maka semua berjuta-juta punya amalan yang asbab dia buat dakwah ni, kata yang mulia, amalan-amalan kebaikan yang orang ni buat, semuanya sampai kiamat orang ni dapat pahala. Sampai kiamat dia dapat pahala. Ini kesan daripada dakwah. Satu orang dai bila dia mati, kata yang mulia, maka pahala akan dibawa kepada dia berhari-hari. Jangan dapat hari-hari Allah Ta'ala mereka akan bawa pahala. Ini pahala orang ni, ini pahala orang ni, ini pahala orang ni. Kalau dibuat madrasah lagi lah semua. Orang budak habis, budak alim semua. Ini budak berebak lagi buat. Tak habis-habis, tak putus-putus. Kata yang mulia, seorang dai bila dia mati, pahala ganjaran Allah Ta'ala bagi sampai kiamat, tak putus-putus. Kata yang தாவீதுடைய பட்டோலம் கூட சொல்லுவோம். தாயுடைய பட்டோல கியாமத் வரைக்கும் தாயும் ஆபியல் வந்து உலகத்தில் இருக்க வரைக்கும் தாயுடைய பட்டோலத்துல அது உலகம் இருக்கிற வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான உழைப்பு. அதனால நமக்கு மக்காமி உழைப்பு இருக்குது. மக்காமி உழைப்பு எதுக்கு? 4 மாசம் 40 நாள் வெளியே போயிட்டு ஈமான சம்பாதிச்சுட்டு வருவோம். 4 மாசம் 40 நாள் போனா நம்மளுடைய ஈமான் கூடும். ஆனா அந்த கூடுன ஈமானை எப்படி பாதுகாக்கிறது? 40 நாள் போனா 320 நாள் முதலாளி இருக்கிறோம், 325 நாள். 4 மாசம் போனா பாக்கி காலமெல்லாம் ஊர்ல இருக்கிறோம். அப்போ சம்பாதிச்சதை கொண்டு வந்து முகலால் இருக்கும்போது எப்படி பாதுகாக்க முடியும்னா, எந்த அமலை கொண்டு நமக்கு வந்து ஈமான் கிடைச்சதோ 40 நாள் 4 மாசம் போய் அங்க போய் தாவத்து கஷ்டம் செஞ்சோம், 2 மணி நேரம் உழைப்பு செஞ்சோம், அப்புறம் வந்து முலாக்காத்துல வீடா சந்திச்சோம், நபர் சந்திச்சோம், தாலீம் படிச்சோம். 8 அமல்களுக்கு இந்த ஈமான் கிடைச்சதோ அதே அமல்களை கொண்டு மக்காமில இந்த அமல்களை செய்யும் போதுதான் கிடைச்ச ஈமான் பாதுகாக்கப்படும். நம்ம அங்க செஞ்சதோடு விட்டுட்டு மக்காமி உழைப்பு செய்யறேன்னு சொன்னா ஜமாத்துல பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பேர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை சதவீதம் பேர் தாவத்தில் இருக்கிறாங்க? 200-300 பேர் பத்து கொடுத்தவங்க இருந்தா 20-30 பேர் தான் என்ன செய்யறவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. மற்றவங்க ஆக்டிவ் இல்ல. அவங்க 4 மாசம் போனாங்க, வெளிநாடு போனாங்க, எல்லாம் போனாங்க. எப்ப மக்காமி உழைப்பு செய்யலையோ அதுல என்ன செய்யாது, அந்த தாவல் அந்த ஆக்டிவ் விஷயம் என்ன செய்யும் நமக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு போய் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, பத்து கொடுத்த எத்தனையோ பேர் தொழுகை கூட இல்லாம ஆயிடுறாங்க. அதனால மக்காமி உழைப்பு இருக்குது. இது ஆக உயர்ந்த உழைப்பு. ஒரு மனிதனுடைய தரபியத்து, ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு, ஒரு ஈமான் நெக்கியுடைய பாதுகாப்பு எல்லாம் கையில இருக்குது. மக்காமில சுற்றி திரிகிறது. Dia beritahu tuan-tuan yang mulia, satu orang ikut 4 bulan, hari, itu adalah Allah Ta'ala. Di sana semua amalan dia buat. Dia duduk dalam ta'lim, dia buat gas, dia buat 2.5 hari-hari. Mereka dari pagi sampai ke petang orang buat dakwah, orang buat bayan, orang jumpa orang. Jadi ini semua amalan dia buat 4 bulan, 120 hari tak berhenti dia buat. 120 hari dia buat ta'lim, 120 hari dia buat dakwah, 120 hari dia buat 2.5 120 hari dia buat. Dia hari-hari dia buat dakwah, hari-hari dia buat dalam amalan. 5 amal penting itu dibuat masa dia keluar jalan Allah SWT. Jadi bila dia balik ke muhalah dia, balik ke kampung dia, untuk dia nak
Fatihah apa? Semua ada Fatihah apa? Untuk nak memelihara 120 hari itu punya iman, 120 hari itu punya amalan jemaah masjid, untuk memelihara dia, untuk dia ni kekal dalam diri kita. Bila dia balik ke negeri dia, kampung dia, mu'ala dia kena buat 5 amal masjid. Dia kena buat 5 amal masjid. Dia kena mulakan gas tempat dia. Dia kena mulakan gas 2 jam setengah tempat dia. Gas kedua tempat dia. Dia kena pergi rumah-rumah pintu-pintu. Seperti mana 120 hari dia pergi dekat India, Pakistan sana. Dia pergi dekat Bangladesh sana. Atau rumah-rumah pintu-pintu. Maka bila disampai ke muhala dia kena pergi rumah-rumah pintu-pintu dia kena pergi. Barulah 4 bulan yang dia amal tu, keimanan yang dia amal tu, dengan kekal dalam diri dia. Dan apa amalan-amalan yang dibuat di sana, amalan ibadah dia, zikir dia, Quran dia, semua bila dia balik, dia amal dalam dia. Dengan dakwah yang dia buat, iman amal dia akan jadi kuat. Dengan 2 jam setengah dia buat, dia akan jumpa ramai orang, dia akan dapat orang bersama dengan dia, tuan-tuan. Dia tak akan jadi lemah. Dia tak akan jadi lemah, malahan jemaah masjid dia akan bangun. Tetapi kalau dia balik 120 hari semua 5 amal dia buat, dia balik, dia tak buat apa-apa. Dia tak buat apa-apa. Dia balik 4 bulan, dia tak buat jemaah masjid. Dia balik 40 hari, dia tak buat jemaah masjid. Lama-lama dia akan jadi macam pohon daun yang kering. Kering. Lama-lama fardu pun dia akan tinggal. Alhamdulillah. Ini pernah berlaku. Jadi ini kita tak mahu. Masya Allah. இந்த மாதிரி மொஹல்லாவுல அந்த 5 அமலுடைய ஸ்டாண்ட் உறுதி, அதனுடைய வேறு, அதனுடைய எதுல இருக்குன்னு சொன்னா 2.5 மணி நேரம் உழைப்புல இருக்கு. 2.5 மணி நேரம் உழைப்புல ஒரு மொஹல்லாவுல எந்த அளவுக்கு உழைப்பு நடக்குதோ அந்த அளவுக்கு தான் 5 அமலுடைய அமல் இருக்குது. 5 அமல் அந்த படி நடக்கும். முதல் பலகீன எங்க ஏற்படுது? அந்த உழைப்பு தான். முலாகாத்துல மக்களை சந்திக்கிறதுல தான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? காரி துப்புனாங்க, மண்ணெண்ணி வீசினாங்க, குப்பையை கொட்டாங்க. தினசரி போயிட்டு வருவாங்க. உங்களுடைய உடையெல்லாம் என்ன செய்யும்? புழுதியாகும், நிறம் மாறி போகும். மக வருவாங்க, வந்து தடி எடுத்து கொடுத்து அவங்க முதல்ல என்ன செய்வாங்க? கழுவ சொல்லுவாங்க. சொல்லிட்டு அழுவாங்க, ஏன் வாப்பா உங்களுக்கு இந்த நிலைமை, ஏன் இப்படி நிலைமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மகளே ஒரு காலம் வரும், அந்த கோட்டை கொத்தளங்கள் இந்த குடிசைகள் வரைக்கும் உங்க தகவலார் கொண்டு வந்து தீ போய் சேருன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம போறோம், நம்மளை யாராவது துப்புறாங்களா? நம்மளை யாராவது மண்ணெடுத்து அடிக்கிறாங்களா? நம்மளை யாராவது திட்டுறாங்களா? நமக்கு எக்ரூப் செய்யலாம். உள்ள வாங்க, உட்காருங்க, பேசுங்க, இந்த டீஸ் பிடி குடிங்க, எவ்வளவு நிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த நிலையில சஹாபாக்கள் இந்த தாவத்துக்காக கொல்லப்பட்டாங்க, கிழிக்கப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் படுத்தப்பட்டாங்க. நான் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பயன் பண்றவங்க. நம்ம போற தாவத் எப்படி? முஸ்லிம்களை தேடி போறோம். அது மக்கள் நமக்கு கண்ணியம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் பார்த்து வந்திருக்காங்கன்னு சொல்லி கண்ணியம். இந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு பாசம் இருக்கும் போது கூட நம்ம போய் மக்கள் தாவத்து கொடுக்கணும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய நஷ்டம். மற்ற மக்களுக்கு நம்ம எப்பவுமே கொடுப்போம். Apa sikit. Aduh, gimana cakap ni? Okey. Tuan-tuan, dia jemaah masjid ni dia akan hidup melalui 2 jam setengah. 2 jam setengah. Kalau kita bagi hari-hari 2 jam setengah, 5 jemaah masjid akan hidup